ஹலோ மக்களே, மஹிமா குக்கிங்ஸ் மாலை வணக்கம். இன்றைக்கி மஹிமா குக்கிங்ஸில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, முட்டை தொக்கு பார்க்க போகிறீங்க. 2 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன், 3 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், 2 முட்டை அவிச்சு வச்சுருக்கேன், சீரகத்தூள், பெருங்காயத்தூள். இது முட்டை தொக்குக்கு உண்டானது. அடுத்தது ரசம் எல்லாத்தையும் கூட்டி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு தாளிப்புக்கு ரசத்துக்கு அரிசி ஊற வச்சுருக்கேன். சாப்பாட்டுக்கு தண்ணி வச்சுருக்கேன் குண்டானில். இப்போ தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். அடுப்பு பற்ற வச்சாச்சு. எண்ணெய், இது முட்டை தொக்குக்கு, இது ரசத்துக்கு. வெங்காயம் வதங்கும் போதே நான் உப்பு போட்டுட்டேன். அரைச்சி வச்ச தக்காளி, நீங்கள் கேட்கலாம், ஏன் தக்காளியை அரைச்சி ஊற்றுறீங்கன்னு கேட்கலாம். பசங்க வீட்டில் சாப்பிட மாட்டாங்க, குழந்தைங்க. நம்ம அப்படியே அரிஞ்சு போட்டோன்னா எடுத்து வச்சுருவாங்க. இந்த மாதிரி அரைச்சி போட்டோன்னா தக்காளிக்கு எடுத்து வைக்காத மாதிரி ஆச்சு, தக்காளிக்கு தக்காளி சாப்பிட்டா மாதிரி ஆச்சு. எப்படி நல்லா இருக்கா? சீரகத்தூள், பெருங்காயத்தூள் எப்போவுமே இறக்கும் போது போடுங்க, அது தனி டேஸ்ட்டு கொடுக்கும் உங்களுக்கு, நல்லாயிருக்கும். பெருங்காயத்தூள் இறக்கும் போது போட்டிங்கன்னா. எண்ணெய் இந்த மாதிரி பிரிஞ்சு வரணும். தக்காளி போட்டதுக்கப்புறமா பிரிஞ்சு வந்தோடனே தேவையான அளவு தண்ணி, நான் வீட்டில் மிளகாத்தூள் அரைப்போம் இல்லையா, அந்த மிளகாத்தூள் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா இதில் எல்லாமே ஒன்றா போட்டு அரைச்சிருக்கிறதுனால தனித்தனியாக நான் எதுவும் சேர்க்கலை. நான் சீரகத்தூள் மட்டும் சேர்த்துருக்கேன். ஏன்னா நைட்டில் சாப்பிட்றோம் இல்லையா, கொஞ்சம் ஜீரணம் ஆகிறதுக்காக. இந்த மாதிரி கடைசியாக இறக்கும்போது பெருங்காயத்தூள் போட்டு இறக்குங்க. குழம்பு நல்லா வாசனையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். எப்போவுமே இறக்கும்போது போட்டுட்டு சும்மா மூடி ஒரு கொதி, அவ்வளோதான். சமையல் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. சாப்பாடு இது பார்த்திங்கன்னா ரசம், இது பார்த்திங்கன்னா முட்டை தொக்கு. இருக்குது பார்த்திங்களா, சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பாடு எப்போவுமே இந்த மாதிரி வடித்து சாப்பிடுங்க. நைட்லேயே ஆகட்டும் எப்போவாகட்டும் வடித்து சாப்பிடுங்க. எப்போவுமே உடம்புக்கு நல்லது. சாப்பாடு
அதே மாதிரி வந்து நாளைக்கு வந்து ஸ்கூல்லாம் வந்து ரீஓப்பனிங் நாளைக்கு. புது ஸ்கூலில் ஜாயின் பண்ணுறவங்க, அதே ஸ்கூலில் இருக்கிறவங்க எல்லோரும் ஃப்ரெண்டாக இருங்க. சேஃப்டியாக ஸ்கூல் போயிட்டு வாங்க. பொம்பளை பிள்ளைங்க தைரியமாக இருங்க. நான் 1.5 மாதம் வீட்டில் இருந்துட்டு நீங்கள் இப்போ போகிறீங்க ஸ்கூலுக்கு. தைரியமாக எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்கள். ஆம்பளை பிள்ளைங்களுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன் நான். ஏன்னா இந்த காலத்தில் பொம்பளை பிள்ளைங்களுக்கு எவ்வளோ சேஃப்டி இல்லையோ அதே போல் ஆம்பளை பிள்ளைங்களுக்கு சேஃப்டி இல்லை. ஓகே, ஆல் த வெரி வெரி பெஸ்ட் எல்லாருக்குமே. எல்லோரும் ஃப்ரெண்டாக இருங்க, எல்லோரும் நல்லா இருங்க, சந்தோஷமாக இருங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஓகே பாய். நான் சாப்பிட போகிறேன்.